என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டிவி ஆனாக மாட்டேங்குது. அப்பா எதுவும் பணம் கட்டாம விட்டுருப்பாரோ? சரி, அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். அப்பா, டிவி ஆனாக மாட்டேங்குது, பணம் கட்டினா இல்லையா? பணம்லாம் கொடுத்தாச்சுடா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? நான் ஆசையா டிவி பார்க்கலாம்னு உட்காந்தா இப்படி ஆகுது. என்ன பண்ணீங்க? நான் என்னடா பண்ணேன்? காலையில நான் டிவியே பார்க்கல, கடையில் உட்காந்துருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்க? அட போங்கப்பா, நீங்க வேற. நீங்க ஏதாவது பணம் கட்ட மிஸ் பண்ணிருப்பீங்க. சரி, டிவியில் ஏதாவது படம் போட்டிருப்பாங்க, சரி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே. டேய் பரத், நான் என்ன பண்ணேன்? இப்போதைக்கு ஃபோன் பண்ணி என்ன முழுத்துட்டு இருக்க? நான் அப்பவே பணம் கட்டிட்டேன். இப்படியே பண்ணிட்டு இருங்க நீங்க எப்ப பார்த்தாலும். ஏய், இப்பதான் உங்க அம்மா ஃபோன் பண்ணி வல்லு வல்லுன்னு கத்துனா, அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏன், அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மா அப்பையும் தாத்தாயும் பார்க்க போயிருக்கா, அங்க பெரிய சண்டை போல இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, தாத்தா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. எங்கம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்போம். அம்மா வந்தா கொஞ்சம் காட்டமா இருப்பா, கொஞ்சம் நீ அமைதியா இரு, கோவப்படாத. சரிப்பா. சரிடா, அப்ப நான் ஃபோன் வச்சுட்டுமா? நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட தனியா சிக்கிக்கிட்டேன், நீங்களும் வாங்க வீட்டுக்கு. பரத்து, நான்லாம் வரலடா, நீயும் உங்க அம்மா சமாளிச்சுக்கோ. இப்படியே பண்ணிட்டு இருங்கப்பா நீங்க. டிவி உட மாட்டேங்குது, காரசாரமா அம்மா வேற வருது, என்னை மாட்டி விடுங்க அப்படியே. சரி, போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா, வச்சிடு. அங்க என்ன சண்டை நடந்திருக்கும்? அம்மா இவ்வளவு கோமா வருங்கிறாரு, என்னன்னு தெரியலையே. நான் தான் வேற தனியா சிக்கிட்டேனா? போச்சு, என்கிட்ட என்ன காட்டுக்கடன் கத்த போதும் தெரியல. ஆஹா, பெல் அடிக்குது. சந்திரமுகி வந்துருச்சு போல இருக்கே. ஆமா, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? உங்க அப்பா வீட்ல இருந்து நடந்து வெயில வந்துட்டு இருக்கேன், ஏன் லேட்டுன்னு கேட்டுட்டு இருக்க? போச்சு, இன்னைக்கு நான் ஒரு வழி ஆனா இதுகிட்ட. எங்கடா உங்க அப்பா? எங்க போயிட்டாரு? அப்பா கடையில இருக்காருமா. ஏன், உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் திட்டினா? என்ன யாரும் திட்டலமா. அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு முத விஷயத்த சொல்லுமா. அப்ப அங்க நடந்தது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க அப்பா தாத்தா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். எனக்கு தெரியாதுமா என்ன நடந்துச்சுன்னு. நானே டிவி ஆன் ஆகலன்னு வருத்தத்துல இருக்கேன். நீ ஏமா இப்படி என் மேல கோவப்படுற? ஆமா, இவனுக்கு டிவி ஆன் ஆகலையா, அதனால வருத்தமா. எனக்கு எப்ப பார்த்தாலும் டிவிலே மூழ்கிடுவான். அங்க உங்க அப்பையும் தாத்தாவும் எப்படிலாம் நீ வந்தாங்க பேசினாங்க, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? என்னம்மா சொல்ற? என்ன சொன்னாங்க? உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியணும். அப்பாக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியுமா. இப்பதான் ஃபோன் பண்றா. அப்பாக்கு இப்பதான் ஃபோன் பண்ண டிவி ஆன் ஆகலன்ட்டு. அப்பா தான் வேலையா இருக்கேன்னு சொன்னாருமா. ஆமா, வேலை கிடக்குது, நான் பெரிய துக்கத்துல வந்திருக்கேன், அதான் விசாரிக்க வேணாமா அவரு? என்ன துக்கம் வந்தாரு உனக்கு? அப்பா வேண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, செய்யறாரு, அப்புறம் என்னமா உனக்கு வருத்தம் துக்கம்? என்னடா என்ன பேசிட்டு இருக்க? என் கூட நீயும் உங்க அப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் தெரியும் அவங்க என்னென்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்னு. தனியா தானே போனேன், உங்க அப்பா என்னைய தானே பேசிச்சு, விட்டு துரத்தி விட்டுச்சு, வெளியே போனேன். சரி, நீ என்னமா பண்ண? அதுவும் இல்லாம உங்க தாத்தா வேற உங்க அப்பாய்க்கு புதுசா நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நெக்லஸ். அது எனக்கு தெரியக்கூடாது, அதுக்காக உங்க அப்பா என்ன டிராமா பண்ணுதுங்கிற? உன்னை விடமா டிராமா பண்ண முடியும்? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ அமுக்குறி மாதிரி வாய முடிட்டே இருக்க. இல்லம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு மனசுல கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். டேய், உன் கற்பனைக்கு ஒரு கொள்ளி வைக்க. அம்மா அவமானப்பட்டு வந்திருக்கேன்டா, அவமானப்பட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? யாருமா உன்னை அவமானப்படுத்துனது? வேற யாரு, உங்க அப்பையும் தாத்தாவும் தான். கூட வேற உங்க அத்தைக்காரி சேர்ந்திருக்கா. அத்தை அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமா ஆமா, அவளும் தான். அவ பிள்ளைய கூட்டிட்டு இங்க வந்துட்டா. ஏமா என்னாச்சு? என்னம்மா பேசினாங்க உன்னைய? ஏமா இப்படி அழுவுற? என்னம்மா சொன்னாங்க? அது ஏன்டா கேக்குற? தாத்தா உங்க அப்பையும் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரியக்கூடாதான். உங்க அப்பா என்னமா நாடகம் அடிக்குது தெரியாம, எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்னென்ன டிராமா பண்ணாங்க வீட்டுல எல்லாரும். போனப்ப நெக்லஸ் போட்டுச்சு, நல்லா கவனிச்சேன். அதுக்கப்புறம் கழட்டி வச்சுச்சுடா. அப்படியாமா? அடா ஆமாண்டா. அதுக்கப்புறம் எங்கத்த நெக்லஸ் போட்டிருக்கீங்க, எங்கட காணான்னு கேட்டா, நான் போடவே இல்லையே இல்லையே அப்படின்னு நாடகம் அடிக்குது உங்க அப்பையே. அதுக்கப்புறம் இந்த அமலா பொண்ணு தான் வெளியே விளையாண்டுட்டு வந்திருக்கும் போல இருக்கு, வந்து கேட்குது எங்க பையும் நெக்லஸை காணான்னு. அதுக்கப்புறம் தானே எனக்கு உண்மை தெரியுது, உங்க தாத்தா சேர்த்து வச்ச காசுல உங்க அப்பைக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி விடுமா, தாத்தா ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கே இப்ப அழுதுட்டு இருக்க? டேய், நானே கதையா சொல்லிட்டு இருக்கேன், உங்க தாத்தா உண்மையாலுமே நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காடா. சரிம்மா விடு, அப்பைக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, உனக்கு ஏன் வருத்தம், ஏன் கோபம் உனக்கு? அம்மாச்சி தாத்தா உனக்கு எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, அதை விட அப்பாவும் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காருல. ஆமா, அப்புறம் ஏமா நீ இப்படி கோவப்படுற? தாத்தா சித்தப்பா கடைக்கு போறாரு, வேலை பாக்குறாரு, சித்தப்பாவும் காசு கொடுக்குறாரு, அதனால அப்பைக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு, இதுல ஏமா உனக்கு கோபம்? சரி, நகை வாங்கி கொடுத்துட்டாரு விடு, அதையே என்கிட்ட மறைக்கணும், என்கிட்ட சொல்லாம இருக்கணும். அதுவும் இல்லாம உங்க அப்பையை வீட்டை விட்டு வெளியே போடின்னு துரத்தி விட்டுருச்சு. அச்சோ, உன்னை எப்ப இப்படி சொல்லிருச்சேம்மா? ஆமாண்டா, அதான் உங்க அப்பா நான் சொல்லணும் எல்லாத்தையும். உங்க அப்பாக்கு முதல் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏதாவது கராரா பேசியிருப்போமா, அதனால தான் அப்பையை துரத்தி விட்டுருக்கோம். நான் இவ்வளவு சொல்றேன், இப்ப கூட உங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ற நீ. முதல் போனை கையில எடுத்து உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணு. அப்பாதான் கடையில வேலையா இருக்கான்னு சொல்றேம்மா, இப்ப ஏன் இப்படி பண்ற? உங்க அப்பாக்கு எல்லாம் தெரியும்டா, முதல் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. அப்பா வரமாட்டாருமா. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி கடை முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு கேளு. உங்க அப்பா சரண் இங்க வந்து நிப்பாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, கடை முக்கியம் தான் சொல்லுவாரு. என்ன என்கிட்ட ஒரு அறை வாங்கணுமா? முதல் ஃபோன் பண்ணி வர சொல்லு அந்தால. எனக்கு என்ன வந்துச்சு, இது நான் ஃபோன் பண்ணி தரேன், நீயே பேசிக்கோ. ஹலோ அப்பா, அம்மா உங்ககிட்ட பேசணுமாப்பா? நான் பேசலாம் இல்ல, முதல் உங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லு. ஏன்டா தம்பி, காதுல வாங்கினீங்களப்பா அம்மா பேசினத? வீட்டுக்கு வா முத. உடனே வீட்டுக்கு வரியா இல்லையாப்பா? எனக்கு வேலை அதிகமா இருக்குடா இங்க. உடனே வீட்டுக்கு வர சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான், அந்தால நேரா கடைக்கே போயிடுவேன். காதுல விழுந்துச்சுல, வா டக்குன்னு வா, நான் போனை வச்சுறேன். என்னடா சொல்றாரு உங்க அப்பா? அப்பா அதுவும் வந்துறேனாருமா. இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. மாமியாரா நானா ரெண்டு ஒண்ணுல பாத்துடணும். சரிம்மா, அப்படி நான் வெளியே போயிட்டு வரேன். அதெல்லாம் எங்கே போவேனா, இங்கே இரு. ப்ராஜெக்ட் விஷயமா ரெண்ட பார்க்க போகணுமா? அதெல்லாம் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம், பேசாம உட்காரு. சரி, நான் உட்காந்துட்டேம்மா, நீ வந்து உட்காரு வா.
என்னடா கொழுப்பா இருக்கா உனக்கு? நான் பேசுறது நீ பேசிட்டு இருக்க. அம்மாக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா அவங்க எப்படிலாம் பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் கூட நீ பொருட்படுத்த மாட்டேங்கிற. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பேசியிருக்காங்களா, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. சரி விடுமா, இப்ப ஏன் அழுகுற? இந்த அப்பா வந்துருவார்ல, பேசிக்கலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா சந்திரமுகியா மாறின தருணத்தை. போச்சு, அப்பா வேற வந்துட்டாரா, இனிமேட்டு தான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. வாயா வா. ஏண்டி நான் என்ன பண்ணேன்? எப்படி கோவமா பேசுற? அப்பா உங்க வீட்டாளுங்களை மெச்சுக்கணும் அப்படியே. உங்க அப்பா ஆத்தாள் பண்ற கூத்து இருக்கே முடியல. என்கிட்ட ஒரு நடிப்பு, பின்னாடி ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லு. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஏன் உனக்கு விஷயமே தெரியாதாக்கும்? அதான் உங்க அப்பா சொல்லிருப்பாரு ஃபோன் பண்ணி. டேய் பரத், உங்க அம்மாட்ட சொல்லிட்டியாடா? இல்லப்பா. இல்லம்மா, சொல்லவே இல்லையே எனக்கு. டேய் உங்க அம்மா மாதிரி அப்படி நடிக்காத. எனக்கு ஒண்ணுமே தெரியாது புஷ்பா, எதுவும் சொல்லவே இல்ல. வீட்டை விட்டு வெளியே போடிட்டு உங்க அம்மா. அப்படி நீ என்னடி பண்ண? நீ என்னத்த பேசுன? ஏதானே வாலண்டரியா போய் அம்மா வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும். ஆமா. பப்பிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரணும்னு சொன்னியா? அட ஆமாயா. அப்புறம் என்னாச்சு? நல்லா தானே போன சந்தோஷமா, அங்கிருந்து எப்படி கோவமா வர? இவ்வளவு அதுங்க பண்ற விஷயம் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் என்னாச்சு? யோ எத்தனை வாட்டி நான் இதே சொல்லிட்டு இருக்கிறது. உங்க அப்பா உங்க அம்மாக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு. என்னது, நகை வாங்கி கொடுத்துருக்காரா அப்பா? அட ஆமாயா, கூட தெரியாம இருந்திருக்க நீ. உன் மூத்த பிள்ளையா இருந்துட்டு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க. இல்லடி, தெரியாது எனக்கு. அதுவும் உங்க தம்பி தான் கூட போய் வாங்கி கொடுத்துருக்காரு. கதிர் தான் வாங்கி கொடுத்துருக்கானா? சரி சரி, அப்பா அம்மாக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கேடி நீ கோவப்பட்டு இருந்திருக்க? நல்லா கேளுப்பா அம்மாட்ட. டேய் கொஞ்சம் வாய் மூடு, நான் எங்க வீட்டுக்காட்ட பேசிட்டு இருக்கேன், நீ நடுவுல வாய் திறக்காத. இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேல, அது ஏன் தப்பு தான். என்னது? ஒன்னும் இல்லம்மா, உன்னை ஒன்னும் சொல்லல, நீ அப்பா கூட பேசு. என்ன தாண்டி ஆச்சு? என்னதான் பிரச்சனை? இப்படி புலம்புற? ஏன் இப்படி கோவப்படுற? நேரா வா, எங்க அப்பா வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். திரும்பி அந்த வீட்டு பக்கம் நான் கால் எடுத்து கூட வைக்க மாட்டேன். மாமியார்காரி வெளியே போடின்னு துரத்தி விட்டா திருப்பி வர அந்த வீட்டுக்கு வரணுமா? போவியா? நம்ம 2 பேரும் போய் கேட்டு வந்துருவோம், ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு. அதான் நான்லாம் வர முடியாது, நீ வேணா போய் கேட்டுருவா. சரி, வேற என்ன பேசுனாங்க சொல்லு. அடுத்து சந்திரமுகியா மாறின புஷ்பாவை பாருங்க. உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டது கூட உங்க அப்பா என்னை ரொம்ப பேசிட்டாரு. என்ன சொன்னாரு? உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்களை என்னமா பார்த்த அப்படிங்கிறாருங்க. ஆமா கரெக்ட், உண்மைதானே. யோ என்ன உங்க அப்பா கிட்ட சாயலா என்கிட்ட சாயலா, நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. யார் பக்கமும் இல்ல, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அந்த சைடு தான் நானும் பேசுவேன். அப்ப எனக்குன்னு பறிஞ்சு பேச மாட்டியா நீ? எங்க அப்பா வயசானவர், அவர் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும், எது பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். அதுக்காக என்னை விட்டு விட்டு போன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கரெக்டா? நீ ஏதாவது கோவப்பட்டு பேசியிருப்ப, அந்த கோவத்துல சொல்லியிருப்பாங்க. சரி இப்ப விடு, இப்போ உனக்கு என்ன வேணும்? நகை தானே வேணும், எத்தனை பவுன் வேணும்னு சொல்லு, நான் எல்லாமே உனக்கு செஞ்சு தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சொல்லி எனக்கு செய்யணும் அவசியமே இல்ல. அவங்களாம் பாரு சொல்லாம செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னதான் செய்யணுங்கிற? நமக்குன்னு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். இப்போதைக்கு முடியாதே. ஏன் முடியாது? நகை வாங்க மட்டும் காசு இருக்கு, சொத்தை பிரிக்க மட்டும் காசு இல்லையா அவங்க அப்பாட்ட? ஏண்டி இப்படி இருக்க? என்ன உனக்கு? நடுவுல உன் தங்கச்சி வேற அங்க வந்து உட்காந்துருக்கு. தங்கச்சி கிட்ட பேசினா கூட என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? நீ யார்கிட்ட பேசாம இருந்தது இல்லையா? சொல்லு. இப்பதான் எல்லார்கிட்ட ஒட்டிட்டு இருக்க. முன்னெல்லாம் யாரை பார்த்தாலும் விலகி விலகி தானே போவ, கோபப்படுவில, அது மாதிரிதான் எல்லாரும். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசு ஏத்துக்கல. நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கு எனக்காக நீ அவங்க கிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவங்க கிட்ட போய் சண்டை போடணுமா நானு? சண்டை போட சொல்ல, ஏன் இப்படி என் பொண்டாட்டிய பேசுனீங்கன்னு நீங்க போய் கேட்கணும். இப்படி போய் கேட்டா சண்டை தானே சொல்லுவாங்க. என்ன தெரியாது எதுவும் தெரியாது, நீ போய் கேட்கணும். சரி, அப்ப நீ கூட வா. வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன் இனிமேட்டு. திருப்பி கூட வாங்குற. சரி, இப்ப நான் மட்டும் போயிட்டுமா? போய் எங்க அப்பா அம்மா கேட்டாலும் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது பாயிண்ட். டேய் அமைதியான்னு சொன்னேன் நீ. வேணா நான் பரத்தை கூட்டிட்டு போட்டுமா? பரத்தா? அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் போயிட்டு வா. நீ கூட வந்தாதானே தெரியும். சரி, ஆனா நான் வீட்டுக்குள்ளார வர மாட்டேன், வெளியே தான் நிப்பேன். சரியா? நீ வந்து கேட்கணும், ஏன் பொண்டாட்டி இப்படி பேசுனீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. என்ன இப்ப என்கிட்ட ஊன்னு சொல்லிட்டு அங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட தாச்சா பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான் உனக்கு. சரி வா, கேட்கலாம் போய். இப்பயே வேணாம், எனக்கு கால்கையெல்லாம் வலிக்கு, நடந்து வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஏண்டி லூசா பைத்தியமா நீ? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். வர வழியில வெயில் எதுவும் நடந்து வந்தியா, அதனால இப்படி மாறிட்டியா? ஆமா. இல்ல அதான் உங்க வீட்டாளங்களை பாத்து வந்தேல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய்க்கலாம். சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பப்பி மாமியாரே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னமா? இப்பயாவது கொஞ்சம் கோவத்தை குறையேன். நான் இப்படிதான் இருப்பேன், சொல்லு முத. நீ என்னமோ பண்ணிக்கப்போ. அவங்க ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்றாங்க. எந்த கோயிலுக்கு? அங்க பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு நம்ம எல்லாத்தையும் வர சொல்றாங்க, வரத்தே கூட்டிட்டு வர சொல்றாங்க. சரி சரி. என்ன நீ சரி சரி, பப்பியை கூட்டிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போனோம். அதெல்லாம் வரல, நீ மட்டும் வேணா போயிட்டு வா. என்னது நீ வரலையா? நான் மட்டும் எப்படி போறது கோயிலுக்கு? எல்லாரும் சேர்ந்து தானே வரணும்னு சொல்லியிருக்காங்க போன தடவையே. அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன், திரும்பி வான்னு கூப்பிட்டீங்க. நாளைக்கு நீ கண்டிப்பா கோயிலுக்கு வரலையா? யோ இதே எத்தனை வாட்டி தான் கேட்டுட்டு இருப்ப, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேல. சரி, அப்ப நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கோ. அப்ப நானும் என் அம்மா வீட்டுக்கு போல, சரியா? என்னது, எதுக்கு இதை முடிச்சு போட்டு வைக்கிற நீ? ஆமா, நீ வரலன்ட்ட, அதனால நானும் வரலன்ட்டேன். ஏன்னா கோயிலுக்கு தானே வரணும். சரி போலாம் விடு. அப்போ உங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும்ல, அப்ப வரியா இல்லையா? சரி போலாம். உன் ஃப்ரெண்டு பப்பி கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா நாளைக்கு கோயிலுக்கு பார்க்கணுன்ட்டு? சொல்லிட்டேன் புஷ்பா.
உன் ஃப்ரெண்டு விஷயத்துல மட்டும் நல்லா மும்மரமா இரு என் விஷயத்துல மட்டும் அப்படியே விட்டுரு. நான் கேட்கறேன்னு சொல்லிட்டேல இப்ப விட்டுருவேன் அத. டேய் பரத், நாளைக்கு கோயிலுக்கு போனோம், அப்படியே நீ வந்துரு. நாளைக்கு காலேஜ் இருக்குப்பா, நாளைக்கு ஒரு நாளே காலேஜ் லீவ் போட்டு வா, போயிடலாம். சரிப்பா. உங்க அப்பா சொன்னே சரிப்பான் தலையாட்டு. உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் புலம்புனேன், அதுக்கு ஏதாவது எனக்கு பதில் சொன்னியா? சரி விடுமா, இப்ப என்ன, அப்பா கூட நானும் வர சேர்ந்து 3 பேருமே சேர்த்து போயிட்டு வரலாம். சரி, நான் உள்ளார போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன். வெயிலுக்கு போயிட்டு வந்தால டேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அத்தா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். உங்க அம்மா என்ன லூசாடா, இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறாளா? அப்பா நானும் நினைக்கிறேன். உங்க அம்மா புரிஞ்சுக்கவே முடியல. நடுவுல காமெடி பண்ற மாதிரி கவுண்டர் கொடுக்குறா. அப்பா அதான் நானும் கவனிச்சேன். சரிப்பா, அப்பவே வீட்டுல போய் கேட்கணும்னு சொல்லிச்சு அம்மா. அங்க போய் என்னப்பா கேட்பீங்க? அங்க போய் என்னத்தான் கேட்கறது, எனக்கு அதான் தெரியல. அங்க போய் அம்மா சொல்ற மாதிரி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கப்பா. அம்மா ஏதாவது அங்க வாங்கி விட்டுருக்கோம், அதான் அப்பயே கோவப்பட்டு அமுச்சு விட்டுருக்கு. ஆமா, அதனால நீங்க அம்மா முன்னாடி சும்மா கோவப்படுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லிருங்க. என்னது? அப்பாயிட்ட தான்ப்பா. சரிடா. சரிப்பா, வந்து உட்காருங்க வாங்க. அம்மா சந்திரமுகியா மாறி வரும்ல, அதுக்கப்புறம் போலாம் நீங்க. ஏய் நீயும் தாண்டா வர? ஐயோ நானுமா? நானும் வரலப்பா, நான் வீட்லயே இருக்கேன். டிவி வேற ஆன் ஆகலங்கிற, உட்காந்து என்னடா பண்ண போற? தான் என்கிட்ட செல்லு இருக்கே, அப்புறம் என்ன? சரிடா.